சென்னை அம்பத்தூர் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, அந்த சாலையில் எவ்வளவு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது? எத்தனை வாகனங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன? கூடுதல் விவரம். சென்னை அம்பத்தூர் கருக்கு பகுதியில் இன்று மதியம் சுமார் 2:30 மணி அளவில் அந்த பகுதியாக சென்ற ஒரு 2 சக்கர வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று சாலையில் பள்ளம் விழுந்தது. அந்த பள்ளத்தில் 2 சக்கர வாகனத்தில் சென்றவர் விழுந்து அதிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னாடி அதன் வழியாக வந்த 407 என்று சொல்லக்கூடிய ஈச்சேர் வண்டி ஒன்று, லாரி, அது ஒன்று அந்த பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. அந்த பள்ளத்தில் சிக்கிக்கொண்டதை அதை மீட்கின்ற வேலைகளை செய்து துரிதமாக அந்த லாரிகளை மீட்டு வெளியே எடுத்து இப்போது அந்த பகுதி முழுவதும் யாரும் மக்கள் நடமாடக்கூடாது, வாகனங்கள் செல்லக்கூடாது என்று ஒரு தடுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பள்ளமாகப்பட்டது அம்பத்தூர் சுற்றிலும் இருக்கக்கூடிய அம்பத்தூர் மண்டலம் முழுவதும் குடிநீருக்காகவும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காகவும் தோண்டப்பட்ட போது அந்த குழாய்கள் அமைக்கும் போது குழாய்கள் அமைக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் மேலோட்டமாக அந்த மண்ணுகள் போட்டு மூடிவிட்டு அதன் மீது தார் சாலைகள் போட்டு உள்ளதால் தற்போது ஒவ்வொரு பகுதியாக இதற்கு முன்பே நாமளே இதற்கு முன்பு ஒரு எக்ஸ்க்ளூசிவா வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதாவது அந்த பகுதி முழுவதும் ஏற்கனவே இது மாதிரி திடீர் பள்ளங்கள் விழுந்து அதில் சில வாகனங்கள் சிக்கி அதை மீட்டிருக்கிறார்கள். அதே போன்று இப்போதும் அந்த பகுதியில் அந்த வாகனங்கள் விழுந்து திடீர் பள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் விழுந்து சிக்கி அதை மீண்டும் மீட்டிருக்கிறார்கள். இந்த போன்ற விபத்துகள் தொடர்ந்து அம்பத்தூர் மண்டலத்தில் மட்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தினுடைய அதிகாரிகள் துரிதமாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.